கண்டிப்பா பள்ளி குழந்தைகள், பெண் குழந்தைகள நெறைய பேரு இந்த மாதிரி கொன்னு புதைச்சிருக்காங்க, எரிச்சிருக்காங்கன்றாங்க. அதுல அந்த வயசு குழந்தைகள இந்த மாரி பண்றதுக்கு காரணம் வந்து நரபலியா கூட இருக்கலாம் அப்டின்ற ஒரு கருத்து இருக்குல்ல. அத எப்படி பாக்குறீங்க? தான் வந்தேன். நரபலின்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க. இது என்ன கடவுள் எந்த கடவுள் கேட்டாரு வந்து எனக்கு குழந்தைங்கள வெட்டி குடுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்பளா சொல்றது. இப்ப வந்து இந்த ஹிந்துஸ் வந்து இந்த நரபலின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு சில இந்த முஸ்லிம்ஸ் வந்து குரான்ல எழுதி இருந்துச்சு. இந்த மாதிரி அல்லாவை யார் நம்பாட்டியும் அவங்களுக்கு சாவடிக்கணும். எந்த அல்லாவும் அப்படி சொல்லல. எந்த கிருஷ்ணர் சிவனும் சொல்லல. எந்த ஜீசஸும் சொல்லல. இதெல்லாம் மனிதரால் உருவாக்கப்பட்ட அயோக்கியத்தனங்கள். ஓகே. என்ன நரபலி? அப்ப அவங்க வீட்ல இருக்க பொம்பள புள்ளைங்களும் நரபலி குடுக்க வேண்டியது தானே அந்த பரதேசி. அவங்க வீட்ல பொண்டாட்டி அவங்க அம்மா இருந்திருக்கும்ல. யார் இருக்காங்களோ இல்லையோ அவனுக்கு ஒரு அம்மா இருந்திருக்கும்ல. அவனுக்கு பொம்பள புள்ள இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனா அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்திருக்கும். அந்த பொண்டாட்டி, அவங்க அம்மா, அவங்க வீட்ல இருக்க அவங்க அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, தங்கச்சி புள்ள, தம்பி புள்ள ஏதோ ஒண்ணு இருக்கும்ல. அந்த வீட்டு புள்ளைங்கள முதல்ல நரபலி குடுக்கட்டும். ஊர்ல இருக்க புள்ளைங்க தான் கடைசிதான் இந்த பரதேசிக்கு. இவன்லாம் ஒரு மனுஷனா? இவன்லாம் ஒரு எம்பி ராஜ்யசபாக்கு இவனுக்கு வேற ஒரு பத்மஸ்ரீ அவார்டு. இந்த நாட்டுல யாருக்கு பத்மஸ்ரீ அவார்டு குடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு. நாட்டை கொள்ளையடித்தவர்களுக்கு, பேங்க் கொள்ளையடிச்சவங்களுக்கு, அவங்களுக்கு தான் பத்மஸ்ரீ அவார்டு குடுக்குறாங்க. இப்ப ஒண்ணுமில்ல. நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து பிசி ரெட்டி எவ்வளவு பேத்துக்கு தெரியும்? அந்த ஆள் வந்து ஐடிபிஐ பேங்க்குக்கு 40 கோடி குடுக்கலன்னு சொல்லி தள்ளுபடி ஆச்சு. இது இப்ப இல்ல. நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னால. தட் இஸ் ஐ திங்க் இட் வாஸ் இன் 1990. 1990 அப்போ ஒரு 10 இது ஒரு 25, 35 வருஷத்துக்கு முன்னால. ஆனா அந்த ஆளுக்கு தான் பத்மஸ்ரீ அவார்டு குடுத்துருக்காங்க. அப்ப யாருக்கு இந்த அவார்டு எல்லாம் குடுக்குறான்? இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றவங்களுக்கு தான் இந்த அவார்டு இன்னைக்கு போகுது. முதல் காலத்துல இப்படி கிடையாது. முதல் காலத்துல நாட்டுக்காக சேவை பண்ணவங்க என்ன ஒரு இது தட் இஸ் ஒரு லிட்டரரி அவார்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அவார்ட்ஸ் இருந்துச்சு அதுல. அவங்களுக்கு தான் குடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு புறம்போக்கு பொறுக்கி எவெல்லாம் போய் பணம் குடுக்கணும் அவனுக்கு பத்மஸ்ரீ அவார்டு. அப்ப இந்த பத்மா அவார்டு இந்த ஆளுக்கு குடுத்திருந்தானா, அந்த பத்மா அவார்ட முதல் வந்துட்டு இத விட கேவலம் வேற எதுவும் கிடையாது ஒரு நாட்டுக்கு.